சிறகடிக்க ஆசை இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். சீதா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. சீதாவை விசாரிக்கிறாங்க அந்த மேனேஜரு. பணம் நீயும் ஆட்டோக்காரன் சேர்ந்து தான் திருடி எடுத்துகிட்டு போயிருக்கணும், அதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும், நீங்கள் இன்னும் பெரிய ஒரு பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்ட்டு. சீதா பணத்தை எடுக்கலை. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதேதோ ஆதாரத்தெல்லாம் காமிக்குது, சொல்லுது. அப்படியும் நம்ப மாட்டுறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர். அப்படியே அவங்க விசாரிச்சுட்டு இருக்க உடனே முத்தோட வீட்டை காமிக்கிறாங்க. முத்தோட வீட்டில் எல்லாம் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்தோடைய அம்மா பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப சீதா மேலே பழிய போடுற மாதிரி ஒரு இழிவாகவே பேசுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும், அதனால் எடுத்து கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனோஜ் ஒரு பக்கம், ஆமாம் அவங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டிருக்கோம், அதனால் எடுத்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் ஒரு பக்கம் பேசுவார். அவங்க பேச பேச உடனே மீனாவுக்கு கோவம் வந்துடும். தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாமல் என் தங்கச்சி மேலே பழகி போடாதீங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரி எடுக்கணுன்ற ஒரு எண்ணெல்லாம் அவளுக்கு வரவே வராது அப்படின்ட்டு அவர் சொல்ல, அதுக்கு உடனே முத்துவும், ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது அவ்வளோ நல்லா இல்லை, ஏன்னா சீதா அந்தளவுக்கு தப்பான பொண்ணு கிடையாது, அவள் பணத்தில் எடுத்துருக்க மாட்டான். அப்புறம் மனோஜை பார்த்து, தோ இவங்கள மாதிரியா பணம் தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு மனோஜையும் ரோஹிணியும் குத்தி காட்டுற மாதிரி பேசுவான் முத்து. அதுக்கு முத்து, நீங்கள் கூட தான் அவங்க கடையில் பணத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு கடையில் வேலை செய்கிறவங்க மேலே போட்டீங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, உடனே மனோஜிக்கும் ரோஹிணிக்கும் கோவம் வந்துடும். கோவமாக அப்படியே ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவாங்க. அப்படியே போயிட்டுருக்க அந்த ஆட்டோக்கார் மணி வீடு காமிப்பாங்க. முத்து உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த மணி வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய்ட்டு உடனே கதவு தட்டவுடனே அந்த ஆட்டோக்காரோடைய ஒய்ஃபு கதவு திறப்பாங்க. ஆனால் ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு கதவை திறக்கவே விடாமல் ரொம்ப தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி ஏன் அப்படி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து தள்ளி பார்ப்பார். அப்போவும் விட மாட்டாங்க. நாங்கள் யாரும் இல்லை, நாங்கள் அவருடைய மணியோடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்டோவுடைய மணி ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இது போல் பிரச்சனையால் வீட்டை கூட்டுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டை கூட்டுறவங்களும் அந்த ஃபைனான்ஸ்காரங்களும் வந்துடுவாங்க. அப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அந்த ஆட்டோக்கார் மணியும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த கடங்காரர்கிட்ட கொடுக்கும்போது உடனே முத்து அந்த பணத்தை வாங்கிடுவார். இது எந்த பணம்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி அடித்து கேட்கும்போது, ஆமாம் இந்த பணம் தான், இந்த மாதிரி சுச்சுவேஷனால் தான் நான் திருடிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவார். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் மன்னிப்பு கேட்டுருவார். அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு, சரி இதை நீ ஏன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா கூப்பிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க, இது நானாக அவங்க திருடிட்டு போகும்போது கொஞ்சம் துரத்தி பிடுங்கினேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் சீதா அந்த போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது சீதாவுடைய ஹஸ்பண்டு அருண் அங்கே வந்துடுவார். அவர் அங்கே கேட்கும்போது, ஒய்ஃப் அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க கிடையாது, இது யாரோ திருட்டி தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது எதையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கூட வர வாட்ச்மேனே பார்த்திங்கன்னா, நீங்கள் தேவையில்ல போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஒய்ஃபு, அதனால தான் அவங்க மேலே ஃபுல் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் பணத்தை தந்து முத்து ஹாஸ்பிட்டலில் ஒப்படைப்பார். அதுக்கப்புறம் முத்துவும் சீதா மீனா இவங்க எல்லாம் ஒன்றா நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாய்.